Hi candidates, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல 6th standard geography term 1ல unit 2 land and oceans இந்த சாப்டர்ல எவ்வளவு மேக்ஸிமம் क्वेश्चंस எடுக்க முடியுமோ எடுத்துறோம். அத வாங்க பார்க்கலாம். First question, what was the name of the single supercontinent that existed 200 million years ago? 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிங்கிள் சூப்பர் கான்டினென்ட், ஒரே நிலப்பரப்பா இருந்த அந்த சூப்பர் கான்டினென்ட் பேர் என்னன்னு கேக்குறாங்க. ஆன்சர் Pangaea. Next question, what was the huge sea that surrounded the supercontinent Pangaea called? அப்போ ஒரே நிலப்பரப்பா இருந்த அந்த Pangaeaவை சுத்தி இருந்த பெருங்கடலுக்கு பேர் என்னன்னு கேக்குறாங்க. ஆன்சர் பேந்தசாலா. இப்போ சூப்பர் கான்டினென்ட் பேர் வந்து Pangaea, அந்த சூப்பர் ஓஷன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பேந்தசாலா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மெயின் ரீசன் பிலீவ்ட் டு காஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் த எர்த் லேண்ட் மாசஸ்? எர்த்தோட லேண்ட் மாஸ் நகர்வுக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ கூட நம்ம டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் பிளேட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி எர்த் லேண்ட் மாஸ் மூவ்மெண்ட்டுக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் த இன்டர்னல் ஹீட் ஆஃப் த எர்த். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இன்டர்னல் ஹீட், பூமிக்கு கோரில் இருக்க அந்த இன்டர்னல் ஹீட்டால் தான் நம்ம பிளேட்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு ஆர் லேண்ட் ஃபார்ம்ஸ் கிளாசிஃபைடு? லேண்ட் ஃபார்ம்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க கேட்குறாங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம், செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் அண்ட் தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். இந்த மூணு விதமாக வந்து லேண்ட் ஃபார்மை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், த கான்செப்ட் ஆஃப் கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் கெய்னிங் தயர் ப்ரெசன்ட் பொசிஷன் இஸ் செட் டு ஹவ் அக்கவுண்ட் ஹவு லாங் எகோ? இப்போ கான்டினென்ட்ஸ் இந்த மாதிரி ஏஷியா, ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி கான்டினென்ட்ஸு, ஓஷன்ஸ்லாம் இந்த ப்ரெசன்ட் பொசிஷனில் இருக்கிறது எப்போ நடந்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 200 மில்லியன் இயர்ஸ் எகோ. நெக்ஸ்ட் டாபிக், ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்னு சொல்லப்போனால் என்னென்னு கேட்டிங்கன்னா கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன் தான் ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். இந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்டு பை வாட்டர்? நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ஆன்சர் 71%. எர்த்தோட 71% வந்து வாட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்டு பை லேண்ட்? அப்போ 71% வாட்டர்னா ரிமைனிங் இருக்க 29% வந்து லேண்ட். ஆன்சர் 29%. த கான்டினென்ட் அண்ட் ஓஷன்ஸ் ஆர் கிளாசிஃபைடு ஆஸ் விச் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்? நம்ம முன்னாடியே பார்த்தோம், லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து மூணாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம், செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம், தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். இதில் கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் எந்த ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் கேட்குறாங்க. ஆன்சர் ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். தென் ஹவு மெனி கான்டினென்ட்ஸ் ஆர் தேர் ஆன் எர்த்? எர்த்தில் எத்தனை கான்டினென்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 7 கான்டினென்ட்ஸ். விச் இஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட் இன் த வேர்ல்டு? ஆன்சர் ஏஷியா. இது எல்லாமே சிம்பிள் கொஸ்டின்ஸாக. விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட் இன் த வேர்ல்டு? நமக்கு தெரிஞ்சதா. ஆன்சர் வந்து ஆஸ்திரேலியா. ஹவு மெனி மெயின் ஓஷன்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் த எர்த் சர்ஃபேஸ்? எர்த் சர்ஃபேஸில் எத்தனை ஓஷன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 5. விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஓஷன் கேட்குறாங்க. ஆன்சர் பசிபிக் ஓஷன். விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஓஷன்? ஆன்சர் ஆர்டிக் ஓஷன். இந்த கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சிருக்காது. விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஓஷன் வந்து ஆர்டிக் ஓஷன். அண்டார்டிக் கிடையாது, ஆர்டிக் ஓஷன். நெக்ஸ்ட், இந்த சங்கம் பீரியட் கிளாசிஃபிகேஷன் மருதம் ரெஃபர்ஸ் டு. நமக்கு திணை தெரியும், 5 திணையும் தெரியும். இப்போ மருதம் என்னன்னு கேட்குறாங்க. அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் இட்ஸ் அட்ஜாயினிங் ஏரியாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த சங்கம் பீரியட் கிளாசிஃபிகேஷன் நெய்தல் ரெஃபர்ஸ் டு என்னன்னு கேட்குறாங்க. நெய்தல்னா என்னன்னு கேட்குறாங்க. சி அண்ட் இட் என்வரான்மெண்ட்ஸ், கடலும் கடல் சார்ந்த இடமும். நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடமும், மவுண்டன் அண்ட் மவுண்டன் ரீஜன்ஸு. முல்லை வந்து ஃபாரஸ்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ரீஜன்ஸு. மருதம் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு. நெய்தல் வந்து சி. பாலை வந்து டெசர்ட் ரீஜன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், 12th கொஸ்டின், விச் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் இன்க்ளூட்ஸ் மவுண்டைன், பிளாட்டூஸ் அண்ட் பிளைன்ஸ்? எந்த ஆர்டர்? இந்த ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம், செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம், தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்மில் மவுண்டைன், பிளாட்டூ, பிளைன்ஸ் எந்த ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் கேட்குறாங்க. செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். முன்னாடியே பார்த்தோம். ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் என்னங்க, கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன். செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் வந்து மவுண்டைன் அண்ட் பிளாட்டூஸ் அண்ட் பிளைன்ஸ். இதுதான் செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட், செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கலாம் பார்க்கலாம். விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஓஷன் ஆன் த எர்த்? இது முன்னாடியே பார்த்தோம். ஆன்சர் வந்து ஆர்டிக் ஓஷன். நெக்ஸ்ட், வாட் இஸ் த நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் கனெக்டிங் 2 லார்ஜ் லேண்ட் மாசஸ் ஆர் செப்பரேட்டிங் 2 லார்ஜ் வாட்டர் பாடிஸ் கால்டு? இப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்கள். நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்டு. நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்டுன்னு தான் கேட்டிருக்காங்க, வாட்டர் கிடையாது. குறுகிய நிலப்பகுதி, நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் கனெக்டிங் 2 லார்ஜ் லேண்ட் மாசஸ். இது எங்கே நம்ம நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். நார்த் அமெரிக்காவையும் சவுத் அமெரிக்காவும் ஒரு சின்ன லேண்ட் மாஸ் வந்து கனெக்ட் பண்ணோம். அந்த இடத்துக்கு பேர் என்ன? ஜாகிரபிக்கல் டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ்துமஸ். ஆன்சர் இஸ்துமஸ். மவுண்டன், பிளாட்யூ அண்ட் பிளைன்ஸ் ஆர் கேட்டகரைட் அஸ் முன்னாடியே சொன்னதான் செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்.
நெக்ஸ்ட், வாட் இஸ் த லேண்ட் ஃபார்ம் தட் ரைசஸ் 600 meters above its surrounding and has steep slopes called? இப்போ எந்த லேண்ட் ஃபார்ம் வந்து மீன் சீ லெவல்லேருந்து மினிமம் 600 meters ஹைட்டாக இருக்குது, அப்புறம் ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மவுண்டெயின். மவுண்டெயினுக்கு உண்டான டெஃபினேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு மவுண்டெயின்னா மீன் சீ லெவல்லேருந்து ஒரு 600 meters மினிமம் ஹைட் இருக்கணும், ஸ்டீப் ஸ்லோப் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் அதை நம்ம மவுண்டெயின் கீழே கொண்டு வரலாம். When is a International Mountain Day celebrated? International Mountain Day எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம்? ஆன்சர் டிசம்பர் 11. வாட் ஆர் த தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்? இப்போ தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வேலிஸ், பீச்சஸ், சாண்ட் டியூன்ஸ். இதெல்லாமே தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட், விச் இஸ் த லாங்கஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் இன் த வேர்ல்டு? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். விச் இஸ் த லாங்கஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச்? ரொம்ப நீளமான மவுண்டன் மலை தொடர்ச்சி எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆண்டிஸ் மவுண்டன். த லாங்கஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் ஆண்டிஸ் 7000 kilometers லொக்கேட்டட் இன் விச் கான்டினென்ட்? இந்த கொஸ்டினில் இன்னொரு ஆன்சர் இருக்குது. ஆண்டிஸோட ரேஞ்சு கிலோமீட்டர் எவ்வளோன்னு பாருங்கள், 7000 kilometers. இது எந்த கான்டினென்ட்டில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சவுத் அமெரிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த எலிவேஷன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பிக் மவுண்ட் எவரெஸ்ட்? மவுண்ட் எவரெஸ்ட்டோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 8848. இது வந்து புக்கில் இருந்தது 8848. இப்போது நேபாள் அண்ட் சைனா வந்து அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது கரண்ட் அஃபேர்ஸில் வர கொஸ்டின். 8848.86 மீட்டர், 0.86 மீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மவுண்டெயின்ஸ் ஆர் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப்? இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஆறுகளோட சோர்ஸ் என்னங்க? மவுண்டெயின்ஸ் தான். நெக்ஸ்ட், வாட் ஆர் த 3 பிளாட்டூஸ் ஆஃப் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் இருக்க 3 பீடபூமிகள் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மதுரை பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பிளாட்டியூ அண்ட் தருமபுரி பிளாட்டியூ. மதுரை பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பிளாட்டியூ அண்ட் தருமபுரி பிளாட்டியூ. விச் பிளாட்டியூ இஸ் கால்டு ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு? எந்த பிளாட்டியூ வந்து வேர்ல்டோட ரூஃப்னு சொல்கிறாங்க. ஆன்சர் டிபெட்டியன் பிளாட்டியூ. நெக்ஸ்ட், த ஃப்ளாட் டாப்டு பார்ட் ஆஃப் த பிளாட்டியூஸ் கால்டு? அந்த பிளாட்டூவோட ஃப்ளாட் டாப்டு பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டேபிள் லேண்ட். நெக்ஸ்ட், விச் இஸ் ஒன் ஆஃப் த மினரல் ரிச் பிளாட்டியூஸ் இன் இந்தியா? இந்தியாவில் வந்து மினரல் ரிச் பிளாட்டியூ எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. நெக்ஸ்ட், த டெக்கன் பிளாட்டியூ இன் பெனின்சுலார் இந்தியா இஸ் ஆஃப் வாட் டைப் ஆஃப் ஆர்ஜின்? இப்போ பெனின்சுலாரில் இந்தியாவில் இருக்க அந்த டெக்கான் பிளாட்டியூ வந்து ஆர்ஜின் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வல்கானிக் ஆர்ஜின். வல்கானிக்கோட லாவா மெல்ட் ஆகி தான் அந்த டெக்கான் பிளாட்டியூ உருவாயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிளேன்ஸ் ஆர் ஜெனரலி லோ லேயிங் லேண்ட்ஸ் யூஸ்வலி லெஸ் தென் ஹவு மெனி மீட்டர்ஸ் அபவ் சி லெவல்? இப்போ நம்ம ஏற்கனவே மவுண்டெயினோட லெவல் பார்த்தோம். மவுண்டெயினோட லெவல் என்னங்க? மீன் சி லெவல்லேருந்து 600 மீட்டர், மினிமம் 600 மீட்டர் ஹைட் இருக்கணும், ஸ்டீப் ஸ்லோப் இருக்கணும். இது மவுண்டெயினோட டெஃபினேஷன். நெக்ஸ்ட், ஒரு பிளேன்ஸோட க்ரைட்டீரியா என்னன்னு கேட்குறாங்க. பிளேன்ஸ் வந்து மீன் சி லெவல்லேருந்து 200 மீட்டருக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு, தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் பார்க்கலாம். டியூ டு த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபெர்டைல் சாயில் பிளேன்ஸ் ஆர் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு ஃபார்? அப்போ பிளேன்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட்டு, விச் ரீஜன் ஆஃப் வேர்ல்டு இஸ் ஜென்ரலி மோஸ்ட் ஹைலி பாப்புலேட்டட்? உலகத்தில் எந்த ரீஜன் வந்து ரொம்ப ஹைலி பாப்புலேட்டட் கேட்குறாங்க. ஆன்சர் பிளேன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், லோ லேயிங் லேண்ட்ஸ் அட்ஜசன்ட் டு ஓஷன்ஸ் அண்ட் சீஸ் ஆர் நோன் அஸ்? அப்போ ஓஷன்ஸ் அண்ட் சீஸ்க்கு பக்கத்தில் இருக்க லோ லேயிங் லேண்டை என்னன்னு சொல்லுவான்னு கேட்குறாங்க. ஆன்சர் கோஸ்டல் பிளேன்ஸ். நெக்ஸ்ட், வேலிஸ், பீச்சஸ் அண்ட் சாண்ட் டியூன்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் விச் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்? நம்ம முன்னாடி அதை பார்த்து தான். வேலிஸ், பீச்சஸ் அண்ட் சாண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் என்னங்க? கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன். செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் வந்து மவுண்டன், பிளாட்டியூ, பிளேன்ஸ் எல்லாம் செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். தென் தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் வந்து வேலிஸ், பீச்சஸ் அண்ட் சாண்ட் டியூன்ஸ். Next, third order landforms are formed mainly by which type of activities of natural agents? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம் எந்த ஆக்டிவிட்டினால ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் எரோஷனல் அண்ட் டெபாசிஷனல் ஆக்டிவிட்டீஸ். இப்போது அந்த வேலிஸும் பீச்சஸும் சாண்ட் டியூன்ஸும் உருவாகிறதுக்கு காரணம் என்னங்க? எரோஷனல் அண்ட் டெபாசிஷனல் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் சர்ஃபேஸ் மெட்டீரியல் ஃப்ரம் த எர்த் கிரஸ்ட் இஸ் கால்ட் அஸ்? அப்போ எர்த் கிரஸ்ட்லேருந்து ஒரு மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகுதுன்னா அதுக்கு பேர் என்ன? எரோஷன். தென் வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் அண்ட் depositing eroded materials in the low lying areas called? ஆன்சர் வந்து deposition. நெக்ஸ்ட், ஓஷன்ஸ். த பசிபிக் ஓஷன் பற்றி அந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின் எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஹவு மச் ஆஃப் எர்த் இஸ் கவர்டு பை வாட்டர் மேக்கிங் இட் லுக் ப்ளூ ஃப்ரம் த ஸ்பேஸ்? இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். 2/3 ஆஃப் த எர்த் வந்து கவர்டு பை வாட்டர். நெக்ஸ்ட், விச் ஓஷன் கவர்ஸ் தட் 1/3 ஆஃப் த எர்த் டோட்டல் ஏரியா? எர்த்தோட டோட்டல் ஏரியாவில் 1/3 கவர் பண்ணுறது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பசிபிக் ஓஷன். த பசிபிக் ஓஷன் ஷேப் இஸ் ரஃப்லி. அப்போ பசிபிக் ஓஷனோட ஷேப்பு ரஃபாக எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ட்ரையாங்குலர். முக்கியமான கொஸ்டின், ட்ரையாங்குலர். பசிபிக் ஓஷன் ஷேப் வந்து ட்ரையாங்குலர். அதே மாதிரி இன்னொருட ஓஷன் வந்து ஷேப் வந்து ட்ரையாங்குலர் இருக்கும். அது என்ன ஓஷன்றதை அடுத்த வர கொஸ்டினில் பார்க்கலாம்.
விச் ஸ்ட்ரெயிட் கனெக்ட்ஸ் பசிபிக் ஓஷன் வித் ஆர்டிக் ஓஷன்? எந்த ஸ்ட்ரெயிட் வந்து பசிபிக் ஓஷனையும் ஆர்டிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பேரிங் ஸ்ட்ரெயிட். இது எங்கே இருக்கும்? அலாஸ்காவையும் ரஷ்யாவையும் சேர்ற இடத்துல இருக்கிறதா அந்த பேரிங் ஸ்ட்ரெயிட். நெக்ஸ்ட், வாட் இஸ் த டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் த பசிபிக் ஓஷன்? பசிபிக் ஓஷனில் ரொம்ப டீப்பஸ்ட் பாயிண்ட் என்னென்ன? மரைனா ட்ரென்ச். தென் வாட் இஸ் த டெப்த் ஆஃப் த மரைனா ட்ரென்ச்? டெப்த் ஆஃப் த மரைனா ட்ரென்ச் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 10,994 மீட்டர், ஆல்மோஸ்ட் 11 கிலோமீட்டர். The chain of volcanoes located around the Pacific Ocean is called. அப்போ பசிபிக் ஓஷனை சுற்றி செயின் ஆஃப் வல்கனோஸ் இருக்கும், அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். விச் நேவிகேட்டர் நேம்டு த ஓஷன் பசிபிக் மீனிங் காம் அண்ட் ட்ராங்குவல்? எந்த நேவிகேட்டர் வந்து பசிபிக்ன்ற டேர்ம் கொடுக்குறாரு? அந்த பசிபிக்ன்ற டேர்முக்கு மீனிங் என்னன்னா காம் அண்ட் ட்ராங்குவல். ஆன்சர் ஃபெர்டினண்ட் மெகலன். ஃபெர்டினண்ட் மெகலன் தான் பசிபிக்ன்ற டேர்மை கொடுக்குறாரு அந்த ஓஷனுக்கு. நெக்ஸ்ட், கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ்க்கு கம்பேரிசன் அந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின் இருக்கான்னு பார்க்கலாம். விச் இஸ் த கான்டினென்ட் தட் ரேங்க்ஸ் ஃபஸ்ட் இன் த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த வேர்ல்டு? நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். சைனாவும் இந்தியாவுமே ஏஷியாவில் தான் இருக்குது. இப்போ ஏஷியா இஸ் நான் ஃபஸ்ட்டு டோட்டல் பாப்புலேஷனில் இங்கே அதிகமாக இருக்க கான்டினென்ட். நெக்ஸ்ட், விச் கான்டினென்ட் இஸ் த 5th லார்ஜஸ்ட் இன் சைஸ் அண்ட் ஹோஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் பட் ஹேஸ் நோ பர்மனன்ட் ரெசிடென்ஸ்? முக்கியமான கொஸ்டின். 5th லார்ஜஸ்ட் இன் சைஸ். 7 கான்டினென்ட்ஸில் 5th லார்ஜஸ்ட் கான்டினென்ட் எதுன்னு கேட்கலாம். அப்போ ஹோஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் பட் நோ பர்மனன்ட் ரெசிடென்ஸ். இது வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து அண்டார்டிகா. விச் ஓஷன் இஸ் ட்ரையாங்குலர் இன் ஷேப் அண்ட் 3rd லார்ஜஸ்ட்? நம்ம முன்னாடி இன்னொரு ஓஷன் பார்த்தோம் ட்ரையாங்குலர்னு, பசிபிக் ஓஷன் ட்ரையாங்குலர்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்தியன் ஓஷனும் ட்ரையாங்குலர் இன் ஷேப், பட் இட் இஸ் 3rd லார்ஜஸ்ட். அப்போ ஓஷனில் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் பசிபிக், 3rd லார்ஜஸ்ட் வந்து இந்தியன் ஓஷன். நெக்ஸ்ட், வாட் இஸ் த டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் இந்தியன் ஓஷன்? இந்தியன் ஓஷன் டீப்பஸ்ட் பாயிண்ட் என்னங்க? ஜாவா ட்ரென்ச். வாட் இஸ் த டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் ஆர்டிக் ஓஷன்? ஆர்டிக் ஓஷனில் டீப்பஸ்ட் பாயிண்ட் என்னங்க? யூரேஷியன் பேசின். விச் கான்டினென்ட் இஸ் த ஸ்மாலஸ்ட் இன் சைஸ் அண்ட் ரேங்க் 6th இன் த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த வேர்ல்டு? ஆன்சர் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா தான் ரொம்ப ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட். நெக்ஸ்ட், விச் ஓஷன் சரௌண்ட்ஸ் த கான்டினென்ட் ஆஃப் அண்டார்டிகா? அண்டார்டிகா சுற்றி இருக்கிற ஓஷனுக்கு பேர் என்னங்க? சதர்ன் ஓஷன் ஆர் அண்டார்டிக் ஓஷன்? நெக்ஸ்ட், விச் கான்டினென்ட் இஸ் த 2nd லார்ஜஸ்ட் இன் சைஸ்? அப்போ 2nd லார்ஜஸ்ட், ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் கான்டினென்ட் ஏஷியா, 2nd லார்ஜஸ்ட் கான்டினென்ட் இஸ் ஆஃப்ரிக்கா. நெக்ஸ்ட், விச் ஓஷன் இஸ் த பிஸியஸ்ட் ஷிப்பிங் ரூட் பிட்வீன் த ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்? இந்த ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பிஸியஸ்ட் ஷிப்பிங் ரூட் பிட்வீன் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியருக்கு எந்த ஓஷன் முக்கியம்னு கேட்குறாங்க. ஆன்சர் அட்லாண்டிக் ஓஷன். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த அட்லாண்டிக் ஓஷன்? அப்போ அட்லாண்டிக் ஓஷனோட ஷேப் என்னன்னு கேட்குறாங்க. அட்லாண்டிக் ஓஷன் ஷேப் வந்து எஸ் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட், விச் இஸ் த 3rd லார்ஜஸ்ட் கான்டினென்ட் இன் சைஸ்? 3rd லார்ஜஸ்ட் கான்டினென்ட்னு கேட்குறாங்க. ஆன்சர் நார்த் அமெரிக்கா. அப்போ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் கான்டினென்ட் ஏஷியா, 2nd வந்து ஆஃப்ரிக்கா, 3rd வந்து நார்த் அமெரிக்கா. த டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சதர்ன் ஓஷன் இஸ்? சதர்ன் ஓஷன், அண்டார்டிக் ஓஷனில் டீப்பஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச். நெக்ஸ்ட், இந்த அட்லாண்டிக் அண்ட் இந்தியன் ஓஷன்ஸ் டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த அட்லாண்டிக் ஓஷன்? முன்னாடியே பார்த்து தான் த லெட்டர் எஸ், எஸ்ஸோட ஷேப்பில் இருந்தால் அட்லாண்டிக் ஓஷன் இருக்கும். விச் ஸ்ட்ரெயிட் கனெக்ட்ஸ் த அட்லாண்டிக் ஓஷன் வித் மெடிட்ரேனியன் சி? அப்போ அட்லாண்டிக் ஓஷனையும் மெடிட்ரேனியன் சீயும் கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரெயிட்டுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஜிப்ரால்டர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பேரிங் ஸ்ட்ரெயிட் எதாவது கனெக்ட் பண்ணும், பசிபிக் ஓஷனே ஆர்டிக் ஓஷனை கனெக்ட் பண்ணும். அதே மாதிரி அட்லாண்டிக் ஓஷனையும் மெடிட்ரேனியன் சீயும் கனெக்ட் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஜிப்ரால்டர். Atlantic Ocean is the 2nd largest ocean and covers approximately how much of the earth total area? Atlantic Ocean வந்து 2nd largest ocean. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பசிபிக், 2nd வந்து அட்லாண்டிக், 3rd வந்து இந்தியன் ஓஷன். ஓஷனில் 2nd largest ocean and covers approximately how much of the earth total area? ஆன்சர் 1/6. அட்லாண்டிக் ஓஷன் வந்து 1/6 கவர் பண்ணுது, இதுவே பசிபிக் ஓஷன் வந்து 1/3 கவர் பண்ணுது. வாட் இஸ் த டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் அட்லாண்டிக் ஓஷன்? அட்லாண்டிக் ஓஷனில் டீப்பஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க. மில்வாக்கே டீப் இன் போர்ட்டோரிக்கோ ட்ரென்ச். போர்ட்டோரிக்கோ ட்ரென்ச்சில் மில்வாக்கே டீப்ன்றது தான் டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் அட்லாண்டிக். இதோட ஹைட், இதோட அளவு பார்த்திங்கன்னா 8,600 மீட்டர். விச் ஸ்ட்ரெயிட் கனெக்ட்ஸ் இந்தியன் ஓஷன் அண்ட் பசிபிக் ஓஷன்? அப்போ இந்தியன் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரெயிட் என்னங்க? மலாக்கா ஸ்ட்ரெயிட். த டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் இந்தியன் ஓஷன் முன்னாடியே பார்த்தோம், ஜாவா ட்ரென்ச். இதில் அதோட அளவு நீளத்தை கொடுத்துருக்காங்க. ஆன்சர் 7,725 மீட்டர். ஜாவா ட்ரென்ச்சோட டீப்பஸ்ட் பாயிண்ட் அதோட அளவு என்னங்க? 7,725. த கரேபியன் சி, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, கல்ஃப் ஆஃப் கினியா, மெடிட்ரேனியன் சி அண்ட் நார்த் சி இஸ் அ மார்ஜினல் சீஸ் ஆஃப். இதெல்லாம் எதோட மார்ஜினல் சீஸ்ன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அட்லாண்டிக் ஓஷன். அப்போ அட்லாண்டிக் ஓஷனை சுற்றி இருக்க கடல் பாருங்கள், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கரேபியன் சி, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ இப்போ நேம் மாற்றிருக்காங்க, கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா,
கல்ஃப் ஆஃப் கினியா, மெடிட்ரேனியன் சி அண்ட் நார்த் சி, இதெல்லாம் அட்லாண்டிக் ஓஷன் சுற்றி இருக்குது. வாட் ஆர் த ஐலாண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் அட்லாண்டிக் ஓஷன்? அட்லாண்டிக் ஓஷனில் இருக்க ஐலாண்ட்ஸ் என்ன, ஃபேமஸ் ஐலாண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. நியூ ஃபவுண்ட்லேண்ட், ஐஸ்லேண்ட், ஃபால்க்லேண்ட், செயின்ட் ஹெலினா, நியூ ஃபவுண்ட்லேண்ட், ஐஸ்லேண்ட், ஃபால்க்லேண்ட். நெக்ஸ்ட், விச் ஐலாண்ட் இஸ் லொக்கேட்டட் இன் த இந்தியன் ஓஷன்? இந்தியன் ஓஷனில் இருக்க ஐலாண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. லக்ஷதீப், அந்தமான் அண்ட் நிக்கோபார், மொரிஷியஸ், மாலத்தீவ்ஸ், அந்த மாதிரி நிறைய ஐலாண்ட்ஸ் இந்தியன் ஓஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, சதர்ன் அண்ட் ஆர்டிக் ஓஷன். அந்த டாப்பிக்கில் என்ன கொஸ்டின் பார்க்கலாம். த சதர்ன் ஓஷன் சரௌண்ட்ஸ் அண்டார்டிகா அண்ட் இட் என்க்ளோஸ் பை விச் லேட்டிடியூட்? அப்போ அண்டார்டிகாவை என்க்ளோஸ் பண்ணியிருக்க எந்த லேட்டிடியூட்னு கேட்குறாங்க. ஆன்சர் 60 டிகிரி சவுத் லேட்டிடியூட். விச் சேனல் செப்பரேட்ஸை இந்திரா பாயிண்ட் அண்ட் இந்தோனேஷியா? இந்தியாவோட கடைசி பொல்லி எதுங்க? இந்தியா பாயிண்ட். அந்த இந்திரா பாயிண்ட்டையும் இந்தோனேஷியாவும் டிவைட் பண்ணுற சேனல் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 6 டிகிரி சேனல். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் சேனல் செப்பரேட்ஸ் மாலத்தீவ்ஸ் அண்ட் மினிகாய் ஐலாண்ட்? மாலத்தீவ்ஸையும் மினிகாய் ஐலாண்டையும் டிவைட் பண்ணுற சேனல் பேர் என்னன்னு கேட்குறாங்க. 8 டிகிரி சேனல். நெக்ஸ்ட், த சேனல் செப்பரேட்ஸ் லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் அண்ட் மினிகாய் ஐலாண்ட்ஸ். ஆல்ரெடி பார்த்தோம், மாலத்தீவ்ஸ் அண்ட் மினிகாய் செப்பரேட் பண்ணுறது 8 டிகிரி சேனல். நெக்ஸ்ட்டு, லக்ஷதீப் அண்ட் மினிகாய் ஐலாண்ட்ஸ் செப்பரேட் பண்ணுறது 9 டிகிரி சேனல். தென் விச் சேனல் செப்பரேட்ஸா அந்தமான் அண்ட் நிக்கோபார் சேனல்? இப்போ அந்தமான் அண்ட் நிக்கோபாரை டிவைட் பண்ணுற சேனல் பேர் என்னங்க? 10 டிகிரி சேனல். தென் வாட் இஸ் த டெப்த் ஆஃப் த சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச், த டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் சதர்ன் ஓஷன்? அப்போ சதர்ன் ஓஷன் சொல்லப்படுகின்ற அண்டார்டிக் ஓஷனில் இருக்க டீப்பஸ்ட் பாயிண்ட் என்னங்க? சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச். இந்த சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச்சோட நீளம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 7235 மீட்டர். விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஓஷன் ஆன் த எர்த்தில் ஸ்மாலஸ்ட் ஓஷன் என்னங்க? ஆர்டிக் ஓஷன். இந்த கொஸ்டின் 3 வாட்டி ரிப்பீட் ஆகிடுச்சு. வாட் ஆர் த மார்ஜினல் சீஸ் ஆஃப் சதர்ன் ஓஷன்? அப்போ சதர்ன் அண்டார்டிக் ஓஷனை சுற்றி இருக்கிற கடல்கள் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் த ராஸ் சி, த வேர்டில் சி அண்ட் த டேவிஸ் சி. 3 சி இருக்குது அண்டார்டிக்கை சுற்றி. த ராஸ் சி, த வேர்டில் சி, த டேவிஸ் சி. தென் வாட் ஆர் த சம் ஐலாண்ட்ஸ் லொக்கேட்டட் இன் த சதர்ன் ஓஷன்? அந்த சதர்ன் ஓஷனில் இருக்க ஐலாண்ட்ஸ்க்கு என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஃபேர்வெல் ஐலாண்ட், பௌமன் ஐலாண்ட் அண்ட் ஹர்ஸ்ட் ஐலாண்ட். ஃபேர்வெல் ஐலாண்ட், பௌமன் ஐலாண்ட் அண்ட் ஹர்ஸ்ட் ஐலாண்ட் இதெல்லாம் எங்கே இருக்குங்க? அண்டார்டிக் ஓஷனை சுற்றி இருக்குது. இந்த ஆர்டிக் ஓஷன் இஸ் லொக்கேட்டட் வித்தின். இப்போ ஆர்டிக் ஓஷன் சொல்லிட்டாங்க, அது எதுக்குள்ளே இருக்குது? ஆர்டிக் சர்க்கிள்குள்ளே இருக்குது. அந்த நார்த் போல் இஸ் சிச்சுவேட்டட் இன் த மிடில் ஆஃப் விச் ஓஷன்? அண்டார்டிக் ஓஷனோட மிடில் தான் நார்த் போல் இருக்குது. நெக்ஸ்ட், இது யுரேஷியன் பேசின் இஸ் அ டீப்பஸ்ட் பாயிண்ட் இந்த யுரேஷியன் பேசின். டீப்பஸ்ட் பாயிண்ட் இந்த எதுலன்னு கேட்குறாங்க. ஆர்டிக் ஓஷனில் டீப்பஸ்ட் பாயிண்ட் தான் யுரேஷியன் பேசின். நெக்ஸ்ட், வாட் ஆர் த மார்ஜினல் சீஸ் ஆஃப் ஆர்டிக் ஓஷன்? அப்போ ஆர்டிக் ஓஷன் சுற்றி இருக்க மார்ஜினல் சீஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஆர்டிக் ஓஷனில் நமக்கு கிரீன்லாண்ட் இருக்குது தெரியும். ஆர்டிக் ஓஷன் கிட்ட அப்போ கிரீன்லாண்ட் சி. நார்வே இருக்குது, அதனால் நார்வேயன் சி. சைபீரியா, ரஷ்யாவோட சைபீரியா இருக்குது, அதனால் ஈஸ்ட் சைபீரியன் சி. இன்னொரு சி வந்து பேரன் சி. 4 சி வந்து ஆர்டிக் ஓஷன் சுற்றி இருக்கு. என்னது? நார்வேயன் சி, கிரீன்லாண்ட் சி, ஈஸ்ட் சைபீரியன் சி அண்டு பேரன் சி. வாட் ஆர் த ஃபியூ ஐலாண்ட்ஸ் லொக்கேட்டட் இன் ஆர்டிக் ஓஷன்? அப்போ ஆர்டிக் ஓஷனில் இருக்க ஃபியூ ஐலாண்ட்ஸ் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கிரீன்லேண்ட், நியூ சைபீரியன் ஐலாண்ட் அண்டு நோவாயா ஜெம்லியா. நெக்ஸ்ட்டு, இந்த சாப்டரில் இருக்க எக்ஸசைஸ் அண்ட் க்ளாசரியிலேருந்து என்னென்ன கொஸ்டின் எடுக்கலாம் பார்க்கலாம். வாட் இஸ் த லேண்ட் சரௌண்டட் பை வாட்டர் ஆன் ஆல் சைட்ஸ்? ஒரு லேண்டை சுற்றி எல்லா சைட்ஸும் தண்ணி இருந்தால் அந்த லேண்டுக்கு பேர் என்னங்க? ஐலாண்ட். தென் வாட் இஸ் த டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் ஓஷன் கால்டு? அப்போ ஓஷனில் டீப்பஸ்ட் பார்ட்டுக்கு பேர் என்னங்க? ட்ரென்ச். வாட் இஸ் த நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர் லிங்கிங் 2 லார்ஜ் வாட்டர் பாடிஸ் கால்டு? ஸ்ட்ரெயிட். நம்ம 2 பார்த்தோம். நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் லேண்டாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து இஸ்துமஸ். அதே நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டராக இருந்தால் அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரெயிட். வாட் இஸ் த ப்ராட் inlet of sea where land curves inwards called? அப்போ broad inlet of sea where land curves inwards. நம்ம பே ஆஃப் பெங்கால் பாருங்கள் எப்படி இருக்கும். சி வந்து ப்ராடாக இருக்கும், லேண்ட் வந்து உள்ளே கர்வ் ஆகிருக்கும். இதுக்கு அப்படி இருந்தால் அதுக்கு பேர் வந்து பே. வாட் இஸ் அ லேண்ட் சரௌண்டட் பை வாட்டர் ஆன் 3 சைட்ஸ்? ஒரு நிலத்தை சுற்றி 3 பகுதியில் வாட்டர் இருந்தால் என்ன? அதுக்கு பேர் என்னங்க? பெனின்சுலா. த மலாக்கா ஸ்ட்ரைட் கனெக்ட்ஸ் பசிபிக் ஓஷன் விச் அதர் ஓஷன்? மலாக்கா ஸ்ட்ரைட் பார்த்தோம், இந்தியன் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுறது தான் மலாக்கா ஸ்ட்ரைட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பிஸியஸ்ட் ஓஷன்? ஆன்சர் அட்லாண்டிக் ஓஷன். பிஸியஸ்ட் ஓஷன் இருக்கிற எல்லா ஓஷனில் ரொம்ப பிஸியாக இருக்கிற ஓஷன் என்னங்க? அட்லாண்டிக் ஓஷன். த ஃப்ரோசன் கான்டினென்ட் எதுன்னு கேட்குறாங்க? Antarctic continent. Next, deltas are the example of which order landform? Deltas வந்து எதோட landform கேட்குறாங்க. ஆன்சர் தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம். ஏன்னா தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம் எப்படி வரும்? எரோஷனல் அண்ட் டெப்போசேஷனல் ஆக்டிவிட்டீஸ். அப்போ மலைப்பகுதிகளிலேருந்து மண்ணெல்லாம் அரிச்சு அந்த அலுவியெல்லாம் வந்து டெல்டாவில் வந்து டெபாசிட் ஆகுது. அதனால் டெல்டாஸ் ஆர் தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம். நெக்ஸ்ட், விச் இஸ் அ மினரல் ரிச் பிளாட்டிவ் இன் இந்தியா? இது நம்ம முன்னாடியே பார்த்து தான் இந்தியாவில் எந்த பிளாட்டிவ் மினரல்ஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டிவ். இப்போது
இந்த சாப்டரில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமோ அதை எடுத்துருந்தோம் நாங்கள் பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. தேங்க்யூ.